கல்வி எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இன்றைய கால சூழ்நிலையில் கல்வி எங்கே சென்று கொண்டிருக்கிறது, ஒரு சின்ன நிகழ்வோட எடுத்துக்கோள் காட்டி நான் முடித்துக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஒரு 1ஆம் வகுப்பு பாடம், தமிழ் பாடம் நடந்துட்டு இருக்கு. அந்த 1ஆம் வகுப்பு பாடத்தில் தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, காங்காட்சா எழுதி கற்றுக் கொடுத்துட்டு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கும்பொழுது எல்லாரும் காங்காட்சா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மாணவர்களும் காங்காட்சா எழுதுறாங்க. அப்போது உடைய கிளாஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. தமிழ் டீச்சர் ரவுண்ட்ஸ் வரும்போது எல்லா மாணவர்களுடைய நோட் புக்கும் பார்க்குறாங்க, காங்காட்சா சரியாக எழுதுறாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஞா மேலே வந்து கோடு வரும்ல, அந்த கோடை போடாமல் ரவுண்டாக எழுதுறாங்க, ஞாச்சான்னு எழுதுறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு என்ன மாணவர்களே நீங்கள் எல்லாம் வந்து காங்காட்சாவை மொட்டை எழுதுறீங்க, எல்லாரும் மூக்கை வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா பசங்களும் என்ன பண்ணுறாங்க, காவை எழுதிட்டு நோட் புக் எடுத்து மூக்கில் வைக்கிறாங்க. 2வது ஞா எழுதிட்டு நோட் புக் எடுத்து மூக்கில் வைக்கிறாங்க. இப்போது இது ஒரு நகைச்சுவையான ஒரு உண்மையினால் நடந்த கதை. ஏன் சொல்ல வரேன்னா, ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தற்போதைய இந்திய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட ஆய்வில் சுமார் 30லேருந்து 40% மாணவ பருவத்தில் உள்ள குழந்தைகள் வந்து மனநிலையால் பாதிக்கப்படுறாங்க. மனநிலையால் எதுக்கு பாதிக்கப்படுறாங்க என்ற ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்குதுன்னா, யூசிங் ஆஃப் சோஷியல் மீடியாஸ், சமூக வலைதளங்களில் மாணவர்கள் இன்று மூழ்கி கிடக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 12 வயதிலிருந்து 34 வயதுக்குள்ள, 12 வயதிலிருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23, 24 வயசு வரைக்கும் கல்லூரி பருவத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலை தேடுதல், கல்யாணம். இது வந்து இன்னைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு 34, 35 வயசுலாம் கல்யாணம்ன்றது கூடி வருகிறது. ஸோ இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர்கள் வேலை கிடைப்பதற்கு முன்னாடியே மன அழுத்தத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்திய இளைஞர்கள், குழந்தைகள். ஸோ அதனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே பின்பற்றுவது போல மிக விரைவிலே சமூக வலைதளங்கள் 18 வயதுக்கு குறைந்த மாணவ செல்வங்கள் பயன்படுத்துக்கான தடை விதிக்க உள்ளது. இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளியில் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகளை தொடங்குவது மிக எளிது, அதை தொடர்ந்து நடத்துவது மிக மிக கடினம். ஸோ இந்த கடினமான உழைப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, விஷயம் ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களுக்குள்ள உறவு முறை. ஒரு கல்லூரியில் இல்லது பள்ளியிலேயோ ஒரு மாணவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியருக்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் தேவைப்படுகிறது. ஆய்வு சொல்கிறது 6 மாதங்களில் தான் அவனின் திறனை நம்மளால் சோதிக்க முடியும். இது ஒரு கூட்டு முயற்சி. பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், நிர்வாகம், இந்த 4ம் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியில் தான் இந்த மாதிரி ஒரு சாதனைகளை நிகழ்த்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சாதனைகள் நிகழ வேண்டும் என்றால் இந்த கூட்டு முயற்சியை கட்டாயமாக நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பிரசிடென்சிக்கு எனது சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.